வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று சியாட்டிக்கா பிரச்சனை அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? சியாட்டிக்கா பிரச்சனைனாலே கால் சுருண்டு காலை சுருட்டி நரம்புங்க இழுக்கிறது. அப்படியே தொடை எல்லாமே இழுத்து பிடிக்கும். அதோட நடக்கையிலேயே முழங்கால் இழுத்து பிடிக்கும். இதுதான் சியாட்டிக்கா பிரச்சனைன்னு சொல்கிறது. இது தீர்க்கறதுக்கு நம்மளுக்கு நிறையா பேர் அதனால் அவஸ்தைப்படுறாங்க. அதுவும் வயசானவங்க படாத பாடுபடுறாங்க. இதில் என்னென்னா பாடியாக இருக்கவங்க இதில் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. இதனால் இதுக்கு என்ன மருத்துவம்னா, இஞ்சி இருக்குங்க இல்லையா, இஞ்சியை நல்லா தட்டி நல்லெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, நல்லெண்ணெய், அந்த நல்லெண்ணெயை போட்டு நல்லா காய்ச்சிடணும். காய்ச்சின பிறகு அதை எடுத்து நம்ம எங்கெங்கே வலி வருதோ அங்கங்கெல்லாம் ஃபுல்லாக அங்கெல்லாம் போய் நல்லா நீட்டாக எண்ணெயை போட்டு நல்லா தடவணும். தடவி அப்படியே சுருட்டி இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி மாற்றி தடவணும்னா அந்த வலி எப்படியாப்பட்ட வலியும் குணமாயிடும். இதை நீங்கள் ரெகுலராக செஞ்சு பாருங்கள். செம்ம சூப்பராக மூட்டு வலி, முழங்கால் வலி, அந்த கெண்டைக்கால் வலி, அதோட அந்த தொடைங்கள் என்ன பண்ணும், நடக்க முடியாமல் இழுத்து பிடிக்கும். இதெல்லாமே நம்ம உடம்புல ஒரு பழைய துணியை கட்டிக்குங்க. கட்டிட்டு அதை நல்லா போட்டு நல்லா நீவி விடுங்க. உங்களால் முடியலன்னா உங்கள் புருஷனாக இருக்கவங்கள நீவி விட சொல்லுங்கள். இல்லைனாக்கா பிள்ளைங்கனாக்கா பெரியவங்க அம்மாவை நீவி விட சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களால் முடியாமல் இருந்தால் இல்லைன்னா நீங்களே பிடினால நீவி விட்டுக்கலாம். செம சூப்பராகிடும். இது எப்பேற்பட்டவங்களுக்கும் நல்ல மருத்துவம். இது செய்து பாருங்கள். அதேமாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணோம்னா, பூண்டு இருக்குது பார்த்திங்களா, பூண்டு அதை பாலில் நல்லா கொதிக்க வச்சு அந்த பாலில் பூண்டு நல்லா வெந்துடும். அதையும் சாப்பிட்டு அந்த பாலையும் குடிங்க. அதே மாதிரி மஞ்சத்தூள் கலந்த பாலை குடிங்க. இது உங்களுக்கு சூப்பராக இந்த மீன், முட்டை இதெல்லாமே உங்களுக்கு நல்ல சத்துக்கள் இருக்குது. இதெல்லாம் இந்த கால்வலி பிரச்சனைக்கு சாப்பிடுங்க. நுரையீரல் கிடையாது, ஈரல், அதை வாங்கி அதையும் சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக குணமாயிடும். நீங்கள் தொடர்ந்து எண்ணெயை தடவிட்டு வந்தாலே உங்களுக்கு வலி நிவாரணம் ஆகிடும். வலி நிவாரணம் எதுனா இந்த இஞ்சி,